الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له புகழ்ச்சி கடவுளுக்குரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவர் தனித்தவர், இணை துணை இல்லாதவர். கடவுளால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமான இஸ்லாம் சரணடைதல் இந்த மார்க்கத்துல நம்ம அல்லாஹ்வுக்கு மட்டுமே பரிபூர்ணமான அதிகாரம், எல்லா சக்திகளும் உள்ளன என்று அசைக்க முடியாத ஒரு உறுதியான நம்பிக்கையை நம்ம அடைஞ்சிருக்கோம். ஏன்னா அந்த விஷயத்தை தவிர வந்த மற்ற எந்த விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்துருவோம் நம்ம அகந்தைக்கு. ஆனா அல்லாஹ்வோட இன்னொரு அப்படிங்கிறதுல அல்லாஹ் உதவினால நம்ம ஒரு அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கையை வச்சிருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா அவரை தவிர வேற எந்த ஒன்றுக்கும் சுயமான சக்தி இல்லை என்று. இந்த புரிதல் தான், இத்தகைய புரிதல் தான் ரஷாத் எழுதுறாரு. இத்தகைய புரிதல் தான் உங்களுடைய வாழ்வு, உங்களுடைய வழிபாடு எல்லாத்தையுமே அல்லாஹ்வுக்காக இயல்பாவே செய்ய வச்சது. நாம அதுக்குன்னு மெனக்கெட தேவையில்லை. அப்படி இக்லாஸோட செய்யணும், அவரையே நினைக்கணும் நம்மளுடைய வழிபாட்டுல அப்படின்னு நாமலாம் மெனக்கெட தேவையில்லை. அது ஒரு சிஸ்டம். அது அல்லாஹ் வச்சிருக்கிறார். இதை செஞ்சீங்கன்னா இது அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கடவுளுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்ற அசைக்க முடியாத உறுதியான ஒரு நம்பிக்கையை அடைந்து அவரை தவிர எந்த ஒன்றுக்கும் சுயமான சக்தி இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட ஒருவர் இயல்பாவே தன்னுடைய வாழ்வு வழிபாடையெல்லாம் என்ன செய்வார்னா அவருக்கு அல்லாஹ்வுக்காகவே செய்யக்கூடியவரா ஆயிடுவார். சிஸ்டம். இன்னைக்கு நாம இந்த குர்ஆன்ல இந்த சிஸ்டம் அப்படின்ற விஷயங்களை குர்ஆன் எப்படி எப்படிலாம் நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 4வது அத்தியாயத்தின் 78, 79 உள்ள அந்த விஷயம் என்னன்னா, அல்லாஹ் தான் ஒவ்வொன்றையும் செய்வராக இருக்கின்றார். அல்லாஹ் தான் ஒவ்வொன்றையும் செய்பவராக இருக்கின்றார் என்று உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்றாரு, நீங்க எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை பிடித்தே தீரும். அது கடினமான தடைகள் கொண்ட ஒரு கோட்டையாக இருந்தாலும் சரி, அங்கே இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றாரு. அல்லாஹ் சொல்லிட்டு சொன்னாரு, அவர்களுக்கு ஏதேனும் நல்லது நிகழ்ந்தால் அவர்கள் கூறுகின்றனர் இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. ஆனால் ஏதேனும் கெட்டது அவர்களை வருத்தினால் அவர்கள் உண்மை பழிக்கின்றனர். கூறுவீராக ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடம் இருந்தே வருகின்றன. ஏன் இந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொன்றையும் தவறாகவே புரிந்து கொள்கின்றனர். அது ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்குது. எல்லாமே அவங்க தவறாகவே புரிஞ்சுக்குவாங்க. யாரையும் நம்ப மறுப்பவர்கள், கடவுள் மட்டும் என்ற ஏகோபித்த அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஏதாவது நல்லது நடந்தா ஏதேனும் கெட்டது நடந்தா அவர்கள் உண்மை பழிக்கின்றனர். சொல்றாரு, உங்களுக்கு நேரிடுகின்ற எந்த ஒரு நல்லதும் அல்லாஹ்விடம் இருந்து வருகின்றது. மேலும் உங்களுக்கு நேரிடுகின்ற எந்த ஒரு கெட்டதும் உங்களிடம் இருந்தே வருகின்றது. மக்களுக்கு ஒரு தூதராக உண்மை நாம் அனுப்பியுள்ளோம். மேலும் சாட்சியாக அல்லாஹ் போதுமானவர். இதுல அந்த 79வது வசனத்துக்கு ஒரு உபதலை கொடுக்கிறாரு. கெட்டது எதுவும் அல்லாஹ்விடம் இருந்து வருவதில்லை, அல்லாஹ் தான் ஒவ்வொன்றையும் செய்பவராக இருக்கின்றார்கள். 78வது வசனத்துக்கு கொடுக்கிறார். ஆனா இதெல்லாம் எல்லாருமே பொதுவா அதான் சொல்றாரு இல்லையா, ஏன் இந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொன்றையும் தவறாகவே புரிந்து கொள்கின்றனர். அது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம். இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஏன் இப்படி அப்படிங்கிறது சுதந்திரம்ங்கிறது நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு பரிசு. அந்த சுதந்திரம் இருக்குல்ல, அதுவே நிபந்தனைக்கு உட்பட்டதுதான். நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரமே நிபந்தனைக்கு உட்பட்டது. எந்த அளவுக்கு சுதந்திரம்னா, அல்லாஹ் சொல்றாரு, எனக்கு எதிராகவே நீங்க நடந்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உள்ள சுதந்திரமே நிபந்தனைக்கு உட்பட்டது.
அந்த நிபந்தனை கூட எதுக்குன்னு அதை நம்ம பார்த்தோம்னா, நாம ஒருத்தரை அடக்குமுறை செய்து விடக்கூடாது, ஒருத்தரை கொலை செய்து விடக்கூடாது, அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கலாம். அப்ப அது நிபந்தனைக்கு உட்பட்டது. சுதந்திரமாக இருந்தாலும் நிபந்தனைக்கு உட்பட்ட பரிசா தான் இருக்காது நமக்கு கொடுக்கப்பட்ட பரிசு. இஷ்டத்துக்குலாம் ஒருத்தர் கொலை செஞ்சிட முடியாது, அடக்குமுறை செஞ்சிட முடியாது, யாருக்கும் அநீதம் செஞ்சிட முடியாது. அதுல அதான் அது நிபந்தனைக்கு உட்பட்டதுங்கிறத அங்கே பார்க்கிறோம். அப்ப இந்த சுதந்திரம் என்பதை நம்ம ஒரு பரிசாக நம்ம அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதே நேரத்துல அல்லாஹ்தான் எல்லாத்தையும் நடத்துறாங்க, அதையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த கெட்ட மக்கள் தான் தவறாகவே புரிந்து கொள்கின்றனர், ஆனால் நாம சரியாக புரிஞ்சிருக்கணும். 2வது அத்தியாயத்தின் 88வது வசனத்துல அது சொல்றாரு, அவங்க ஒரு உபதேசம் கொடுக்கிறாரு, துக்ககரமான வாக்கு மூலம் என் மனம் முடிவெடுத்து விட்டது. அவங்க சொல்றாங்க, அந்த வசனத்துடைய கருத்தை இருக்கிறாரு. சிலர் கூடக்கூடும் எங்களுடைய மனங்கள் முடிவெடுத்து விட்டன. நான் முடிவெடுத்துட்டேன். அவன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான், நான் முடிவெடுத்துட்டேன் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்றாரு, மாறாக அவர்களுடைய நம்பகத்தின் ஒரு விளைவாக அது அல்லாஹ்விடம் இருந்து ஒரு சாபமாகும். நீ எல்லாம் முடிவெடுக்கல, நீ நம்ப மறுத்ததுங்கிறதுனால என்னுடைய சாபத்தினால நீ அப்படி முடிவெடுத்த அப்படிங்கிற. அப்ப இங்க சிஸ்டத்தை கவனிச்சீங்களா, அவன் நம்ப மறுத்தலின் விளைவாக அல்லாஹ்வுடைய சாபம் வந்து அவன் அப்படி முடிவெடுத்தான். அதுதான் சிஸ்டம். நேரடியா அல்லாஹ்வும் சாபம் விடுறது இல்ல, ஆனா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை கொண்டு அவன் என்ன பண்றான், அவன் நம்ப மறுக்கிறான். அவன் நம்ப மறுத்துட்டு என்ன சொல்றான், நம்ப மறுத்தின் விளைவாக தான் அவனுக்கு ஒரு சாபம். ஆனா அவன் சொல்றான், நான் முடிவெடுத்துட்டேன், இந்த கடவுள் மட்டும் நான் வழிபட மாட்டேன், இத்தனை தெய்வத்தை நான் வழிபடுவேன் அப்படின்னு. அங்கே அதெல்லாம் கிடையாது. சிஸ்டம் என்பது அதுதான். அதான் சொல்றாரு, அல்லாஹ்விடம் இருந்து ஒரு சாபமாகும், அவர்களின் ஒரு சிலரை தவிர நம்பிக்கை கொள்வதிலிருந்து அவர்களை அது தடுக்கின்றது. இதான் சிஸ்டம். இதனால இருந்து அல்லாஹ் எக்கச்சக்கமா சொல்றாரு. இவ்வளவுதான். இதை புரிந்து கொண்டாலும் வச்சாங்க, இந்த சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டும் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குல்ல இன்னும் ஆனந்தமயமானதா. இன்னும் நம்ம ஏற்கனவே அல்லாஹ் நம்மளை மன்னிப்பு கேட்பதன் மூலமாகவும் நன்றி செலுத்துவதன் மூலமாகவும் அவரை மட்டும் வழிபடுவதன் மூலமாகவும் நம்மளை அல்லாஹ் மகிழ்ச்சியா வச்சிருக்கிறார். இன்னும் மகிழ்ச்சிக்கு மேல மகிழ்ச்சி. அவர்கள் இன்னும் சொல்றாங்க, இன்னும் அவர்கள் விரும்பக்கூடிய மேலதிகமான ஒன்று அப்படின்னு நல்லா சொல்லுவார், வெற்றி. எல்லாத்திலையும் வெற்றி அவங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையாளர்களுக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. 3:86 சொல்றாரு, தூதரானவர் சத்தியம்தான் என்று கண்டுகொண்ட பின்னர் மேலும் திடமான சான்றுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதன் பின்னரும் நம்பிக்கை கொண்டு பின்னர் நம்ப மறுத்துவிட்ட மக்களை அல்லாஹ் ஏன் வழி நடத்த வேண்டும்? தீயவர்களை அல்லாஹ் வழி நடத்துவதில்லை. அதுதான் சிஸ்டம். அல்லாஹ் தூதர்களை அனுப்பி, நபிமார்களை அனுப்பி, வேதங்களை கொடுத்து, இந்த மாதிரி அற்புதங்களை கொடுத்ததுக்கு பின்னாடியும் அதெல்லாம் அவங்க நம்ப மறுத்துட்டதுக்கு பின்னாடி நான் உண்மையா வழி நடத்தணும் அப்படின்னு கேட்கிறாரு. அதே நேரத்துல இன்னொன்னு கேட்கிறாரு, நீங்கள் பாவம் செய்து விட்டதனால் உங்களை நாம் அப்படியே அலட்சியப்படுத்திடுவோமா? நீ பாவம் செஞ்சுட்ட, இனிமே நான் உனக்கு எந்த வழிகாட்டலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு இல்லை. சொல்லிட்டாரு, உங்களுக்கு நாம் நபிமார்களையும் தூதர்களையும் வேதங்களையும் அனுப்புவோம், அற்புதங்களை நாம் அனுப்புவோம். இதன் பின்னர் எவர் நம்பிக்கை கொள்ள மறுக்கின்றனரோ அவர்களை நாம் வழி நடத்துவதில்லை அப்படிங்கிறது அதான் சொல்றேன். சிஸ்டர் தான் தூதர் சத்தியமானவர் தான் என்பது தெரிந்து கொண்டதுக்கு பின்னாடி இந்த உலக மக்கள் அத்தனை பேருமே இந்த 19 என்ற அற்புதத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்துல அது உலகத்தை அது பாருங்க, அதெல்லாம் ஒரு சிஸ்டம் தான். அந்த தூதர்னு அறிவிச்சுட்டு அதை சொல்ல வச்சிருந்தாருன்னா அல்ல இந்த உலகமே அதை மறுத்திருக்கும். ஆனா அற்புதத்தை அல்லாஹ் முதல்ல வெளிப்படுத்துறாரு. அந்த அற்புதத்தை இந்த உலகமே ரெண்டு வியக்குது. ஆனா தன்னை தூதர் என்று சொன்னதுக்கு அப்புறம் அந்த இதை மறுத்திருக்கு. அதான் சொல்றாரு அல்லாஹ், தூதரானவர் சத்தியம் தான் என்று கண்டுகொண்ட பின்னர் அப்படின்னு. ஏன்னா திடமான சான்றின் மூலம் அவர் தூதர் தான் என்பது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆமா, இப்படி ஒரு சான்றை ஏற்றுக்கொள்ள வைத்ததுக்கு பின்னாடி அவங்க அதை மறுக்கவே முடியாது. மறுக்க முடியாத ஆதாரம் அது எவிடன்ஸ் அப்படி பார்க்கிறோம், டான்ஜிபிள் அப்படின்னு சொல்றேன். அதாவது வெளிப்படையானது, பௌதிகமானது, அதாவது தொட்டு உணரக்கூடியது பார்க்கிறோம். அப்படி பார்க்கிறோம், அப்படி அற்புதம் அப்படி கண்ணு முன்னாடி ஜொலிக்குது. அப்படி அந்த கடவுள் மட்டும் என்பது நமக்கு சொல்லுது. இந்த சத்தியத்தை அவர்கள் அடையாளம் கண்டு கொண்டதற்கு பின்னாடி திடமான சான்றுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதன் பின்னரும் நம்பிக்கை கொண்டு பின்னர் நம்ப மறுத்து விட்ட அதை நம்பிக்கை கொள்றாங்க. அந்த அற்புதத்தின் மீது நம்பிக்கை கொள்றாங்க. ஆஹா, இப்படி அல்லாஹ் இப்படி ஒரு அமைப்பை வச்சிருக்கிறாரு. ஆனா
திடம் அந்த சத்தியம், அந்த தூதர் சத்தியம் தான் என்று சொன்ன உடனே அவர்கள் நம்ப மறுத்து விட்டனர். இந்த தீயவர்களை அல்லாஹ் வழி நடத்துவதில்லை. இதுதான் சிஸ்டம். அல்லாஹ் யாரையும் அதான் சொல்றல, கெட்டது எதுவும் அல்லாஹ்விடம் இருந்து வருவதில்லை. 79 பாக்கிறோம், 4வது அத்தியாயம் 79 அல்லாஹ் அங்க சுதந்திரத்தை வச்சிருக்கிறார். அதுவும் நிபந்தனைக்கு உட்பட்ட சுதந்திரங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சுதந்திரம் தனக்கு எதிராகவே இருந்தாலும் பரவாயில்லைன்னு ஒருத்தருக்கு சுதந்திரம் கொடுக்கிற ஒரு எஜமான உலகத்துல இருக்கிறாரா? தனக்கு எதிராக ஒருத்தர் பண்றான்னா உடனே அங்க இருந்து அவனை காலி பண்ணிடுவோம். நீ இங்க இருக்காத, இடத்துல வேலை செய்யாத, இது பண்ணாத, இந்த வீட்டுல இருக்காத, வெளியே போ அப்படி தனக்கு எதிராக நடக்கிற ஒருத்தரை நாம வச்சிருப்போமா? தனக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒருவன் என்று அறிந்தும் எல்லாம் கொடுக்கிறாரு பாருங்க. அந்த பரிசு சுதந்திரம் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட ஒரு சுதந்திரம். அத சொல்றாரு 4வது அத்தியாயத்தின் 83வது இதுல கூட அந்த வதந்தியை பத்தி சொல்லும் பொழுது, பாதுகாப்பை பாதிக்கின்ற ஏதேனும் ஒரு வதந்தி அவர்களுடைய வழியில் வரும் பொழுதெல்லாம் அவர்கள் அதனை பரப்பி விடுகின்றனர். அவர்கள் அதனை தூதரிடமும் அவர்களுக்கிடையில் பொறுப்பு வகிப்பவர்களிடமும் எடுத்துரைத்திருந்தால் இத்தகைய விஷயங்களை புரிந்து கொள்கின்றவர்கள் அவர்களுக்கு தகவல் தந்திருப்பார்கள். இது ஒரு விஷயம். வதந்தியை பத்தி ஒன்று வரும்பொழுது நாம தூதர் இருந்தா தூதர்கிட்ட குரான்ங்கிற ஒரு தூதர் தான், அதுல கூட பார்க்கலாம். சில விஷயங்கள் இருக்கும், பொதுவான விஷயங்கள் கூட இருக்கலாம். அதை நமக்கு இவர்கிட்ட போய் கேட்டா நமக்கு சொல்லுவாரு. எப்படி ஒரு பைக் மெக்கானிக் தான் பைக்கை பத்தி கேட்க முடியும் இல்லையா? அது நம்ம போய் ஒரு சாப்பாடு செய்தவர்கிட்ட அதை கேட்க முடியாது. அது போல புரிந்து கொள்ளக்கூடிய அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்கும் பொழுது அவர்கள் சரியான தகவல் தந்திருப்பார்கள். உங்கள் பால், அதான் சொல்ற, உங்கள் பால் அல்லாஹ்வின் அருளும் அவருடைய கருணையும் இல்லாதிருந்தால் ஒரு சிலரை தவிர நீங்கள் சாத்தானை பின்பற்றி இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் இல்லாதிருந்தால் எல்லாருமே, அப்ப அந்த கருணையும் அருளும் இங்க உள்ள நம்ம மேல இருக்கு. அதனாலதான் இல்லாட்டி மத்த எல்லாருமே சாத்தானை பின்பற்றிட்டு இருக்காங்க பாருங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கருணை என்ன நம்ம பாக்குறோம். வழக்குகள் சொல்றாங்க, ஏன் இவங்களை படைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். இவங்களுக்கு எல்லாம் சொன்னா, இங்க இருக்கிறவங்களே வச்சுக்கோங்க, நம்ம இவங்க நமக்கெல்லாம் சொன்னா இவங்க கேட்டுக்குவாங்க, அந்த ஒரு வாய்ப்பை நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிறது. நீங்கள் உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறது. அப்ப அந்த ஒரு வாய்ப்பு தான் அல்லாஹ்வுடைய கருணை, அவருடைய அருள். அது இல்லாத இருந்தால் நம்ம உங்களில் எல்லாருமே நீங்க சாத்தானை பின்பற்றிருப்பீங்க அப்படிங்கிறது. அப்ப அந்த கருணையினால நம்ம இங்க இருக்கிறோம். அதான் கடவுளுடைய கருணையாக இருக்குது. 6வது அத்தியாயத்தின் 129வது வசனத்திலையும் அந்த ஒரு சிஸ்டத்தை சொல்றாரு, இவ்விதமாக நாம் தீயவர்களை அவர்களுடைய வரம்பு மீறலுக்கு உரியது ஒரு தண்டனையாக ஒருவருக்கொருவர் தோழர்களாக இருக்குமாறு பொருத்தி விடுகின்றோம். சிஸ்டம் பார்த்தீங்களா? கெட்டவங்க எல்லாம் அப்படியே ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. அத்தனை நம்ப மறுப்பவர்களையும் பாருங்க, அத்தனை முஸ்லிம்களையும் பாருங்க, நம்ம அப்படிதான் பாருங்க. அல்லாஹ் சொல்றாருல, அல்லாஹ்வுடைய பார்வையில எது மோசமான ஒன்று? தோழி தெய்வ வழிபாடு தான் இல்லையா? அதான் அந்த கெட்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றாரு, இவ்விதமாக நாம் தீயவர்களை அவருடைய வரம்பு மீறல்களுக்கு உரிய ஒரு தண்டனையாக ஒருவருக்கு ஒருவர் தோழர்களாக இருக்குமாறு பொருத்தி விடுகின்றோம். தனித்தனியா இருப்பான், சண்டை போட்டுட்டே இருப்பான், ஆனா நம்மளை எதிர்க்கிறதுக்கு எல்லாருமே தோழர்களாக இருப்பாங்க. அதெல்லாம் அந்த சிஸ்டமாகத்தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சமுதாயங்களின் சரித்திரத்தை நாம் உமக்கு விவரித்து இருக்கின்றோம். 7வது அத்தியாயத்தின் 101 சொல்றாரு, அவர்களுடைய தூதர்கள் தெளிவான சான்றுகளுடன் அவர்களிடம் சென்றனர். ஆனால் அவர்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டவற்றின் மீது நம்பிக்கை கொள்பவராக அவர்கள் இல்லை. ஏற்கனவே நிராகரிச்சவங்களுக்கு இருக்கியா, அவன் முடிவு அங்கேயே முடிவெடுத்துறாங்க. ஏற்கனவே அப்படி சொல்றாரு. இங்க போய் சொல்றாரு, தெளிவான சான்றுகள் அவர்களிடம் அவர்கள் சென்றனர். ஏற்கனவே அவர் நிராகரித்து விட்ட ஒன்றின் மீது நம்பிக்கை கொள்பவர்களாக அவர்கள் இல்லை என்கிறார். அவன் முதலே முடிவெடுத்துறான். ஆதிலே அவனை காப்பாற்றுறதுக்கு இல்ல, சொன்னா கேட்டுக்குவாங்க, இவங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த வானம் பூமி எல்லாம். அவங்களை தூக்கி நரகத்துல போட்டு அதை அனிதமாகி விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த வானம் பூமி எல்லாம் படைக்கிறாங்க. இல்லாட்டி அப்படி தூக்கி எல்லாத்தையும் போட்டிருப்பார். அந்த அனிதம் நடந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் ஏற்கனவே நிராகரித்து விட்டவற்றின் மீது நம்பிக்கை கொள்பவர்களாக அவர்கள் இல்லை. அல்லாஹ் இவ்விதமாக நம்ப மறுப்பவர்களின் இதயங்களை முத்திரையிட்டு விடுகின்றார். இவ்விதமாக அவர்களுடைய இதயங்களை முத்திரையிட்டு விடுகின்றார். எப்படி? அவங்க ஏற்கனவே நிராகரிச்சதுனால இங்க தூதர்களும் அற்புதமும் வந்தா கூட அவன் ஏத்துக்க முடியாது. ஏற்கனவே அவன் நிராகரிச்சுட்டான். அவன் தான் நிராகரிச்சான். அந்த சுதந்திரத்தை அவன் தவறாக பயன்படுத்திக் கொண்டான். தனக்கு எதிராக அவன் கொஞ்சம் கெட்டது செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இதுதான் முடிவு எடுத்துக்கலாம். வேணாம், எல்லாம் வேணாம் அப்படின்னு.
வேற யாருக்கு எதிராகவும் அவன் கெட்டது செஞ்சிட முடியாது. அந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்கல. அதான் நிபந்தனைக்கு உட்பட்ட சுதந்திரம். அதே நேரத்துல நல்லதை பொறுத்த வரைக்கும் யாருமே செய்ய முடியாது. சோர்ஸ் ஆஃப் ரைட்டியஸ்னஸ்ங்கிறது அல்லாஹ் மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம். நன்மை என்பது அதான் நம்மளே காப்பாற்றிக்கலாம்னா அல்லாஹ்வுடைய கருணையை தேவையில்லை. அல்லாஹ்வுடைய கருணையின் காரணமாகத்தான் நாம இங்கே இருக்கிறோம்ங்கிறது நம்ம கண்டுகொள்ளணும். சில தொடர்ந்து பார்ப்போம். தூபு இதழ். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். சிஸ்டம் எப்படி இருக்கு பாருங்க. 783 அல்லாஹ் சொல்றாரு, அவர்களுக்கு நான் ஊக்கமும் கூட கொடுப்பேன். என்னுடைய திட்டம் வலியதாக உள்ளது. தனக்கு எதிராக நடக்கிறான்ல அவனுக்கு இன்னும் ஊக்கம் கொடுப்பாரு. அவனுக்கு அவன் செய்வதெல்லாம் சரிங்கிறது மாதிரியே போகும். நல்லா செய் அப்படின்னு. என்னுடைய திட்டம் அவ்வளவு வலியதாக உள்ளது அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு அதான் கெட்டவனுக்கு இதான் சிஸ்டம். இதுக்கு இது பலன். அதான் நம்ம செஞ்சோம்னா அல்லாஹ் சொல்ற அந்த பல அல்லாஹ் மட்டும் என்று யார் சத்தியத்தை அந்த அடையாளம் கண்டு அவருக்கு மட்டும்தான் ஏகோபித்த அதிகாரம் என்று ஒருத்தர் ஆயிட்டதுக்கு பின்னாடி இயல்பாகவே எப்படி வாழ்வு வழிபாடுலாம் ஆயிடும். அப்ப அப்படி ஒரு இயல்பா இக்லாசான ஒரு செயலை செய்யும் பொழுது தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜகாத்து, தர்மம் எல்லாத்தையுமே அவருக்காக நம்ம செய்யும் பொழுது அவர் நம்ம குற்றவாளிகளை போல் நடத்துவார், கண்ணியமா நடத்துவார், கௌரவமா நடத்துவார், சந்தோஷம் கொடுப்பார், மகிழ்ச்சி கொடுப்பார். எந்த தீங்கும் அவர்களை தீண்டாது அப்படிங்கிறார். இப்படி வந்தா கூட இப்படி விலகி போயிடும். அதுதான். அப்ப நாம எங்கே நம்மளுடைய கவனத்தை வைக்கணும்னா கடவுள் மட்டும்தான் ஏகோபித்த அதிகாரத்துக்கு உரியவர் என்பதை ஒவ்வொரு வினாடியும் நம்ம அதைத்தான் நம்ம நினைச்சுட்டே இருக்கணும். வயசு ஆக ஆக நம்ம பயம் வரும். வறுமையை குறித்த அந்த பயம், ஐயோ திடீர் மோத்தா விட்ட மாதிரி நம்மளை அப்படின்னு. ஆனா அல்ல நம்மள அந்த ஒரு மினிமம் கேரண்டியில நம்மளை வச்சிருக்காருங்கிற போது மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா பிரார்த்திப்பவர்கள் எவர் பிரார்த்திக்கிறாங்க அவங்க வழி தவறி போக சாத்தியமே இல்லைங்கிற. அப்ப என்னுடைய அது சிஸ்டம், அதுதான் பாருங்க சிஸ்டம் தான் இருக்கு எக்கச்சக்கமா வசனம். அதனால ஒருத்தர் பிரார்த்தனை பண்றான்னா எனக்கு அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணா அவன் வழி தவறி போக சாத்தியமே இல்லைங்கிறது உங்களுக்கு எப்படி ஒரு எக்கினை கொடுக்கும். அதான் அது கொடுக்குது. அதை நான் இனி வழி தவறி போக சாத்தியம் இல்லை. ஏன்னா நான் சத்தியத்தை அடையாளம் கண்டு கொண்டேன், தூதரை அடையாளம் கண்டு கொண்டேன். இது சத்தியம் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு அல்லாஹ் மட்டும்தான் என்பதை ஏகோபித்த அதிகாரத்துக்குரியவர் என்பதை ஏற்றுக்கொண்டவனாக நாம் மாறிவிட்டதுக்கு அப்புறம் எப்படி நமக்கு அந்த இதுல அந்த வார்த்தைகளின் மீது நமக்கு எப்படி எக்கின் இல்லாம போகும், உறுதிப்பாடு இல்லாம போகும். இந்த அற்புதம், இந்த சத்தியம் என்ன கூறுதுன்னா இது உறுதியான வார்த்தை, இதுதான் நடக்க போகுது அப்படிங்கறத நமக்கு உறுதிப்படுத்துது. நம்பிக்கை கொண்டவர்களின் நம்பிக்கையை அது அதிகரிக்க செய்யும், இன்னும் உறுதிப்பட செய்யும் சொல்றாங்களா அல்லாஹ். அதுதான் அந்த வார்த்தைகள், கடவுளுடைய வார்த்தைகளின் மீது உள்ள அந்த எக்கி நம்மளுக்கு இன்னும் கூடுது. இப்ப கெட்டவர்களை பொறுத்த வரைக்கும் அல்ல அவங்களுக்கு அப்படி ஒரு இதை கொடுக்குறாரு, எக்கில கொடுக்குறாரு, உறுதியை கொடுக்குறாரு. அப்படியே போ அப்படி போறான். டிராவல்லாம் பாக்குறோம்ல எப்படி போறான் பாருங்க. அப்படியே போயிட்டே இருக்கான். அவன் தன்னிச்சை ரூமுக்கு போறான் பாருங்க. 8:15 கூட அல்லாஹ் சொல்றாரு, அவர்களை கொண்டவர்கள் நீங்கள் அல்ல. ஏன்னா இது நல்லது. அல்லாஹ்வின் பார்வையில அவங்களை நாம் கொள்கின்றோம், இது நல்லதான விஷயம். அல்லது நாம் கொல்லப்படும், ரெண்டு நடக்கும் இல்லையா? அது நீர் எரிந்தவர் நீர் அல்ல, அல்லாஹ்வே நான் தான் அப்படிங்கிறார், நான் தான் எரிஞ்சேன். ஏன்னா நன்மைங்கிறது நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு இது, ஒரு கடன் கொடுக்கிறார். நம்ம செய்யறதுக்கு ஒரு இது கொடுக்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். ஆக அவர்களை கொன்றவர்கள் நீங்கள் அல்ல, அல்லாஹ்தான். அப்ப இந்த மாதிரி ஒண்ணுதானே சொல்லுவார் அல்லாஹ், ஒரு உதாரணம் சொல்றார். அப்ப எந்த ஒரு நல்லதுமே அல்லாஹ்விடம் இருந்து மட்டும்தான் வருது, கெட்டது எதுவுமே அல்லாஹ்விடம் இருந்து வருவதில்லை. அப்ப எந்த ஒரு நல்லதை நாம செய்யும் பொழுது இது அல்லாஹ் செய்யும், நல்லது எல்லாம் அல்லாஹ்ட்ட இருந்து வருது. அப்ப நல்லது எல்லாம் அல்லாஹ்ட்ட இருந்து வரும்பொழுது நாம் அதுக்கு நன்றி செலுத்தினோம்னாக்கா அதுக்கு இன்னும் அதிகப்படுத்துவாரு. இவ்வளவுதான் சிஸ்டம். அதான் ரொம்ப சிம்பிள் தானே, இது என்ன கஷ்டமா? நம்ம நல்லது நல்லது அப்படி தெரிஞ்சவங்க அல்லாஹ்ட்ட இருந்து வந்திருக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னா அதுக்கு ஒரு நன்றி செலுத்தும் பொழுது என்ன ஆகும்? அதுக்கு இன்னும் அதிகரிப்பார். அவ்வளவுதான் சிஸ்டம். ரொம்ப சிம்பிள் தான். அல்லாஹ் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த வேதத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறார். அல்ல
கஷ்டம் அவனுக்கு தான் இருக்கும். கடவுள் மட்டும் என்று மறுமையை நம்பாதவங்க இதயங்கள் சுருங்கி விடுகின்றன கூறும் பொழுது. கடவுள் மட்டும் என்று கூறும்போது அவனுக்கு தான் அது கஷ்டமா இருக்கும். எவ்வளவு கஷ்டமா இருக்கு அல்லா மட்டும் சொல்ற. நம்மளை சுத்தி இருக்கிற நம்மளுடைய பெற்றோர்கள் அல்லது பிள்ளைகள், உறவினர்கள், அவர்களுள்ள நம்ப மறுக்கக்கூடியவர்களை, ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடியவர்களை நம்ம பார்க்கிறோம்ல, அவங்களுக்கு எவ்வளவு கோபமும் ஆத்திரமும் வருது. அது அல்லா மட்டும் இல்லை, அதை ஏற்றுக்கொள்வதுதான். இன்னும் அல்லா மட்டும் ஏற்றுக்கொள்வது என்ன? அவர் தான் எல்லா சக்திக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது தான் அந்த கோபம் அவங்களுக்கு. அதை வேற விதத்துல அவங்க வெளிப்படுத்துறாங்க. நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல வெளிப்படுத்துறத நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றது? ஆனால் அவர் இவ்விதமாக ஏராளமான ஒரு வரவுதலை சம்பாதிப்பதற்கு நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கின்றார். உனக்கு நன்மைங்கிறது நீயா தேடிக்கொள்ள முடியாது. உனக்கு நான் கொடுக்க, இந்தா நீ கொள்ளு, இந்தா நீ எரி, இந்தா நீ வெட்டு அப்படிங்கிறது அல்ல. நம்பிக்கையாளர்கள் சம்பாதிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்கின்றார். சிஸ்டம், இந்த சிஸ்டம் நல்லா செவியேற்பவர், சர்வமும் அறிந்தவராக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 8:17 தான் ஒரு அறிகுறிப்பு கூட கொடுக்கிறாரு. கெட்ட விஷயங்களானவை அல்லாஹ்வின் விதிகளுக்கு ஏற்ப, அதான் விதிகள் இந்த இவன் அல்லாஹ்வுக்கு ஏற்கனவே தெரியும். இவன் ஏற்கனவே நம்ப மறுத்து விட்டான், பின்னர் இவங்க ஏற்றுக்கொள்ள போனான், அதனால மறுத்தான் அப்படின்னு சொல்றாருல. அப்ப அதுதான் விதி. இவன் நம்ப மறுத்தவரை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதான் அல்லாஹ்வின் விதிகளுக்கு ஏற்ப நம்மாலே அடைந்து கொள்ளப்படுகின்றன கெட்டது, சாத்தானால் நிறைவேற்றப்படுகின்றன அப்படிங்கிறத பார்க்கப்படுது. அதுதான் சொல்றாரு 4:28, 29, 42, 30 எல்லாம் இந்த விஷயங்கள் சொல்லப்படுது அப்படிங்கிறத. அடுத்து 8வது அத்தியாயத்தின் 23வது வசனத்துல அவர்களிடம் எந்த நன்மையும் அல்லாஹ் அறிந்திருப்பாராயின் செவியேற்கக்கூடியவர்களாக அவர்களை அவர் ஆக்கியிருப்பார். செவியேற்கக்கூடியவர்களாக அவர்களை அவர் ஆக்கியிருந்தாலும் அப்போதும் அவர்கள் வெறுப்பில் திரும்பி சென்றிருப்பார்கள். ஏதாவது ஒரு நல்லது இருந்திருந்தா அவங்களை கேட்க வச்சிருப்பேன் அப்படிங்கிற. அப்படியே கேட்க வச்சா கூட அவன்கிட்ட நல்லது இல்ல, அவன் அவ்வளவு கேட்டான். அதே நல்லது இருந்திருந்தா நன்மையையும் அவர்களிடம் எந்த நன்மையையும் அல்லாஹ் அறிந்திருப்பாராய். எனக்கு தெரிஞ்சு இருந்துருந்துச்சுன்னா அல்லாஹ் சொல்றார், உன்னை நான் கேட்க வச்சிருப்பேன். உன்னை கேட்க வச்சிருந்தா கூட அப்படி சொல்றார், அவர்கள் வெறுப்பினால் திரும்பி சென்று விடுவார்கள். அந்த அளவுக்கு அவன் ஒரு நன்மை கூட இல்லாத, அவன் கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தனக்கு எதிராகவே பயன்படுத்தி கொண்டான். நான் தான் சாத்தானை போல, எனக்கும் சக்தி இருக்கு, நானும் அல்லாவை போல. சாய்த்தான் மட்டும் சொல்லல, நாமளும் தான் அதை போல சொல்றோம். அது சொல்லுவாங்கல்ல, உன்னோட சேர்ந்து உன்னோட எப்படி இருக்குன்னா அது போலதான். அவனுடைய அந்த தன்மை தான் அந்த அத்தனை பேருக்குமே இருக்கும். வேற பாக்கணும்ல, நான் தான் உங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் சாத்தான் சொன்னதான் அவனும் சொல்றான். எல்லா கெட்டவங்களும் சாத்தானை போன்றவர்கள் தான். எல்லாரும் நானும் அவனை போல கடவுளாக இருக்க முடியும் என்று எண்ணியவர்கள் தான். நாமளும் அப்படிதான். அது ஆபிரகாம் முதற்கொண்டு அந்த நிலையில தான் இருக்கிறார். அவர் அப்படி அடிச்சுட்டு வந்துடுறாரு. அவர்லாம் அதான் ரசம் எழுதுறாரு, அப்படி அந்த அலையில அடிச்சுட்டு வந்துடுறாரு, மாட்டிக்கிறாரு. அதான் சொல்றாரு, அவங்க அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட எந்த ஒரு நன்மையும் இல்லை, எதுவுமே இல்லை. இல்லாத பொழுதும் நான் அவங்களை கேட்க வச்சிருந்தேன்னா கூட அப்பயும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். சரி, அவன்கிட்ட நன்மை இல்லை இந்தா அப்படின்னு அல்லாஹ் கொடுத்திருந்தா கூட அப்பயும் அவன் மறுத்துட்டு போயிருப்பான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் 61வது அத்தியாயத்தின் 5வது வசனத்துல மோசஸோட விஷயத்துல பார்க்கலாம். மோசஸ் தன் சமூகத்தாரிடம் கூறியதை நினைவு கூறுவீராக. பல இடத்துல சொல்வார். மோசஸோட விஷயத்துல நம்ம ஏராளமான விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்றோம், நம்மளுடைய அன்றாட வாழ்வுல இருக்கிறது. ஜோசப்புடைய விஷயத்திலேயே உங்களுக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு, தேடக்கூடியவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்குது அப்படிங்கிறார். எல்லாம் வேணும் நம்ம தேடுறோமோ அவர்களை நிறைய கற்றுக்கொள்ள முடியும் ஜோசப்புடைய விஷயத்துல. மோசஸுடைய விஷயத்திலையும் அந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அன்றாட நிகழ்வுகள் அதுதான். கோபம், ஆத்திரம், இதனால அது நம்மளுடைய கோபம் நம்மளுடைய அறிவை கற்றுக்கொள்வதை விட்டு தடுத்துது. அது மோசஸுடைய விஷயத்துல அதுதான் பார்க்கணும். அவருடைய கோபம் தான் அவருக்கு ஈவை இங்க இருக்க அது கிளம்பு அப்படின்ட்டு அது ஒத்துக்கிற மறுக்கிறாரு. அவருக்கு அவ்வளவு அவசரம் ஆயிருது. மோசஸோடைய விஷயத்துல 61வது அத்தியாயத்தின்
61 அத்தியாயத்தின் 5வது வசனம். மோசஸ் தன் சமூகத்தாரிடம் கூறியதை நினைவு கூறுகிறார். என் சமூகத்தாரே, நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதனாக இருக்கின்றேன் என்பதை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்த போதிலும் ஏன் என்னை நோகடிக்கின்றீர்கள்? அவர்கள் பாதை விலகி சென்ற போது அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களை திசை திருப்பி விட்டார். ஏனெனில் அல்லாஹ் தீய மக்களை வழி நடத்துவதில்லை. இதான் சிஸ்டம். தூதனாக இருக்கிறேன் என்பதை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் மோசஸ் அந்த அளவுக்கு நோகடிக்கிறார். மோசஸை நோகடித்தது போல நீங்க நோகடிக்க நினைக்கிறீங்களா? அவர் அந்த அவங்கள்ட்ட கேள்வி கேட்டது போல நீங்க கேள்வி கேட்க விரும்புறீங்களா? கேள்வி 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 எவ்வளவு விஷயங்களுக்கு பதில் சொல்லிடுறாரு. அவ்வளவு பதில் இருக்கு குரான். ஆனா கேள்விக்கு மேல கேள்வி. மாடை வெட்டிருக்கலாம்ல, ஏதாவது மாடை பிடிச்சி விழுந்தாலும் மாற்ற முடியும். ஆனா கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு கடைசியில விருப்பம் இல்லாம அந்த செயல்களை அவர்கள் செய்தனர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த போல கேள்வி கேட்டு நோவடிக்கிறது, மோசஸை நோவடித்தத விஷயங்களை நாம நினைவு கூறணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அதான் சொல்றாரு, அவர்கள் பாதை விலகி சென்ற போது அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களை திசை திருப்பி விட்டார். அப்படின்னு சொல்றாரு. அந்த கெட்டவர்களுடைய நிலையை பற்றி நாம நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா போட்டு அந்த விஷயங்களை போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சார் எங்க குடும்பத்துல கூட ஒருத்தர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். கேள்விதான் அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் கூட சத்தியத்தை அவரால் அடையாளம் காணவும் இல்லை. அந்த பதிலே போதுமானதுதான். எல்லாம் கொடுக்குற அந்த பதிலே போதுமானது. ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்ளல. 8வது அத்தியாயத்தின் 71 சொல்றாரு, அன்று அவர்கள் உமக்கு துரோகம் இழைக்க நாடினால் அவர்கள் ஏற்கனவே அல்லாஹ்வுக்கு துரோகம் இழைத்து விட்டனர். இதனால்தான் அவர்கள் நஷ்டவாளிகளாக அவர் ஆக்கினார். அல்லாஹ் சர்வமும் அறிந்தவர், ஞானம் அறிந்தவர். பொறுப்பு எடுத்துட்டு வந்தோம். நான் இங்க இவ்வளவு டெஸ்ட்லயும் நீ தெய்வமா சாத்தான் தெய்வமா அப்படின்னு நான் பார்த்து தேர்ந்தெடுத்துருவேன் அப்படின்னு. ஆனா நம்ம இங்க எத்தனை பேர் அவங்க நம்ம பார்க்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாம் அதான் சொல்றாங்க, அவர்கள் துரோகம் விளைத்து விட்டனர். பொறுப்பு எடுத்துட்டு அவங்க துரோகம் விளைச்சிடுறாங்க. அப்பேற்பட்டவர்களுக்கு அவர்கள் நஷ்டவாளிகளாகவே அவர்களை நாம வாக்கியம் சொல்றாங்க. அவர் சர்வமும் அறிந்தவர், ஞானம் இருந்தவர். உனக்கு என்ன துரோகம்? எனக்கு ஏற்கனவே பண்ணிட்டான். அவருடைய முகமது வருத்தப்படுறாரு, துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. உனக்கு என்ன துரோகம்? உனக்கு முன்னாடி எனக்கு பண்ணிட்டாங்கிறார் அல்ல. அதான் சொல்றாரு, அன்று அவர்கள் உனக்கு துரோகம் இழைக்க நாடினால் அவர்கள் ஏற்கனவே எனக்கு துரோகம் இழைத்து விட்டனர் சொல்றாரு. இதனால்தான் அவர்களை நஷ்டவாளிகளாக அவர் ஆக்கினார். அல்லாஹ்வுக்கு துரோகம் இழைக்கிறது என்ன? நல்லதெல்லாம் அல்லாஹ்விலிருந்து வரும் பொழுது வேற ஒருத்தருக்கு நன்றி செலுத்துறது அல்லது நாம் நம்முடைய முயற்சினால் நம்முடைய அறிவினால் நாம் அடைந்தவங்களுக்கு துரோகம் இல்லையா? அது பச்சை துரோகம் இல்லையா? தெளிவான வெளிப்படையான துரோகம். அது எவ்வளவு பெரிய துரோகம் அது இல்லையா? நாம நன்மையான விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். 10:9 சொன்னாரு, ஒரு உபதேசம் கொடுக்கப்படுது, நம்பிக்கையாளர்களை அல்லாஹ் வழி நடத்துகின்றார். நம்பிக்கை கொண்டு நேர்மையான வாழ்வு நடத்துவோரை பொறுத்தவரை அவர்களுடைய இரட்சகர் அவர்களுடைய நம்பிக்கையின் புண்ணியத்தினால் அவர்களை வழி நடத்துகின்றார். அதான் அது சொன்னா கேட்டுக்குருவான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தான், அந்த புண்ணியத்தினால அவங்க வழி நடத்துறான். அதனாலதான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை கொடுக்காம அப்படியே நீ தப்பு செய்ய நரகத்தில் போட்டிருந்தா அது அநீதமாயிருக்கும். அதை புரிந்து கொள்றது, சரியா புரிந்து கொள்றது. Why do these people misunderstand almost everything? எல்லாத்தையுமே அவர்கள் தவறாகவே புரிஞ்சு கொள்றாங்க. சரியா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே நமக்கு நடக்கிற கெட்டது, நமக்கு நடக்கிற நஷ்டம் எல்லாமே நாம தேடிக்கொண்ட வினையின் காரணமாக என்பதை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை சந்தோஷமா போகும். அப்படி என்ன இப்படி பண்றான் இது செய்யறானே அப்படின்னு, அது எல்லாமே நாம செஞ்ச வினையினாலதான். அவன் செஞ்சதுனால நமக்கு அந்த கோபம் ஆத்திரம் வந்தது. இப்ப செஞ்சதுனால எனக்கு கோபம் அப்படின்னு கிடையாது. நாம இப்படி இருந்ததுனால நமக்கு அந்த ஒரு சோதனை, அந்த சோதனையில நாம தோத்து போயிடும். இல்ல நாம செஞ்சதுனால நம்மளோட சுற்றி போய் நடக்குது. ஆமா, இந்த சோதனைகளை எல்லாம் பொறுத்து நான் உன்னை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்துட்டோம். இங்க அப்படின்னு நான் சொல்றோம்ல, அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறோம் பாருங்க. அதெல்லாம் எதிர்க்கிறத, கடவுளுடைய நிகழ்வுகளை எதிர்க்கிறது எல்லாம். அது சொல்றாருல, என்ன நடந்தாலும் பொறுமையா இருக்கிறார், அவசரப்படாத அப்படிங்கிறாரு. ஏற்கனவே எல்லாம் விதிச்சுட்டேன் அப்படிங்கிறார்.
அப்ப நடந்து முடிஞ்சதுக்கு நம்ம ரஷ் பண்ணுவோம். ஏன் இப்படி பண்ண, அதை பண்ண, அப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், அவசரம் கொடுத்துரும். அப்படி இல்லை, அப்படி பண்ணி இப்படி பண்ணிடு ஒன்னாத, நீ பொறுமையா இருக்கிறார். அப்ப அப்படி இப்படி பொறுமையா இரு. அல்லாவின் விதிகளுக்கு ஏற்பதான் நமக்கு நடக்க போகுது. அப்படி ஒரு எக்கி இருக்குமா? நம்பிக்கையாளர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர அணு அளவு எதுவும் நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்கியுடைய இருக்கணும். இவ்வாறு நம்பிக்கை கொண்டவர்களை அவருடைய நம்பிக்கை குறித்தினால் அவர்களை வழிநடத்துகின்றார். பேரானந்தமான தோட்டங்களில் அவர்களுக்கு கீழே அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பேரானந்தமயமான ஒரு தோட்டங்கள்ல நுழையக்கூடியவர்களாக நம்ம அல்லாஹ் ஆக்கியிருக்கின்ற இந்த ஹக்கீம் ஸலாத் தொழுகையை நிலைநாட்டுவோம்.